ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கேமராவை ஆட்டோ மோடில் போட்ட ஃபோட்டோ எடுத்தோன்னா என்ன மாதிரியான இழப்பீடுகளெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம், அதே மாதிரி மேனுவல் மோடில் நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம ஆட்டோ மோடில் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா செல்ஃபோன் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் பெரிய அளவில் வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. ரெண்டுமே சேம். என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இது குட்டி சென்சாரு செல்ஃபோன் கேமரா, டிஎஸ்எல்ஆர் கேமராவது பெரிய சென்சார். இந்த ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபோட்டோவோட கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஆனால் அது மட்டும் போதுமா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய மோஷனை நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். எதை ஃபோக்கஸில் வைக்கணும், எதை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய குவாலிட்டி, அதாவது நாய்ஸ் லெவலையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இருட்டுக்குள்ளே எவ்வளோ வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறத நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மில் பண்ணுவோம் செல்ஃபோனில். டிஜிட்டல் ஃபார்ம் அப்படின்னா சென்சார் லைட்டை உள்ளே இருந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், இல்லைனா அதை டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டிஎஸ்எல்ஆரில் ஆட்டோ மோடில் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கே கேமராவாக கரெக்டான எக்ஸ்போசரை அனலைஸ் பண்ணி அதுவாக ஒரு எக்ஸ்போசரை கொடுக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்மளால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். எல்லாமே இப்போது லைவ்லேயே டெமோவில் நான் கேமரா வச்சே காமிக்கிறேன். இப்போது கேமராவை மேனுவல் மோடில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மேனுவல் மோடில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேமரா ஆன் பண்ணிக்கலாம். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? ஓகே, ஆன் பண்ணிட்டேன். இப்போ டிஸ்பிளே வந்துருச்சு. இப்போ நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்றேன். இதுல எனக்கு லைவ் வியூ டிஸ்பிளே, அது ஆன் ஆஃப் சுவிட்ச் நான் இதை செட் பண்ணி வச்சிருக்கேன். லைவ் வியூ டிஸ்பிளே அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு இங்க இருக்க செட்டிங்ல பார்த்தீங்கன்னா கேமராவால் கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு நான் எல்லாமே, இப்போ ஐஎஸ்ஓலாம் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால ஃபோட்டோ இருட்டாக தான் வருங்கிறதுனால ஆன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா எனக்கு டிஸ்பிளேல எதுவுமே வராது அப்படிங்கிறது தான் இதில் காமிக்குது. இப்போ நான் லைவ் வியூவை ஆஃப் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் அது ஷோ பண்ணிட்டு இருக்கோம். பட் ஃபோட்டோன்னு ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா இருட்டாக தான் வரும் ஃபோட்டோ. இந்த டெலிட் பட்டனில் நான் ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இந்த மீட்டரிங் மோட். இந்த மீட்டரிங் மோட்ல பார்த்தீங்கன்னா இந்த மல்டி, சென்டர் வைட்டட், இந்த மாதிரி ஸ்பாட் மீட்டரிங் இதெல்லாம் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த C1ல நான் ஒயிட் பேலன்ஸை கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஒயிட் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய அவ்வளோ ஃபீச்சரையும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமாக கெல்வின் ஒயிட் பேலன்ஸும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். கீன்னு போட்டிருக்குது இல்லையா? ஸோ இது கெல்வின் ஒயிட் பேலன்ஸ். இதில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செட்டிங்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன், அதாவது இந்த ஃபோக்கஸ் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா? அது நமக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நம்மளால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும், மூவ் பண்ணிக்க முடியும், ட்ராக் பண்ண முடியும். நமக்கு எல்லாமே அக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த மேனுவல் மோடில் நமக்கு கிடைக்கிது. ஸோ இதை இப்போது நான் ஆட்டோ மோடில் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க. இந்த கேமை ஆட்டோ மோடுக்கு நான் மாற்றுறேன். ஓகே, ஆட்டோ மோடில் மாற்றியாச்சு. இதில் லைவ் வியூ ஆன் ஆஃப் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே நம்மளால இங்கே அக்சஸ் பண்ண முடியல, அது எடுத்துக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த C1ல ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒயிட் பேலன்ஸையும் அதால் அக்சஸ் பண்ண முடியல. ஸோ ஒயிட் பேலன்ஸையும் நம்மளால மாற்ற முடியாது. அடுத்து இந்த டெலிட் பட்டனில் நான் மீட்டரிங், மல்டி மீட்டரிங், சென்டர் வெயிட்டட் மீட்டரிங், இந்த மீட்டரிங்லாம் நான் இதில் செட் பண்ணி வச்சிருந்தேன். அதையுமே என்னால் அக்சஸ் பண்ண முடியல. இதுக்கப்புறம் மேஜராக பார்த்தீங்கன்னா இதில் நான் ஃபோக்கஸ் ஏரியாவை செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இதில் காமிக்கிறது வைடுங்கிற ஒரு ஏரியாவும் ட்ராக்கிங்கிற இது மட்டும்தான். அது வைடுலேயே ட்ராக்கிங், வேற எதுவுமே நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியல. இந்த சிங்கிள் சின்ன ஒரு ஸ்கொயரு, ஜோனு, இந்த மாதிரி வேற எந்த ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவையும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியல. முக்கியமா பார்த்தீங்கன்னா இங்கே ஐஎஸ்ஓ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஐஎஸ்ஓவையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, சட்டர் ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது,
அப்பர்ச்சரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதுவுமே சேஞ்ச் ஆகலை. நான் இங்கே பட்டனை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பட் எதுவுமே சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இதனால தான் நம்ம ஆட்டோ மோட்ல வச்சு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கன்வீனியன்ட்டுமே கிடைக்காது. ஃபோட்டோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளால எடுக்க முடியாது. அது எப்படி எடுக்குதோ அதை தான் நம்ம வச்சுட்டு இருக்க முடியும். பட் இதுவே நான் இப்போ மேனுவல் மோட்ல இதை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா பாருங்க, இந்த ஜோனு அதோட ஏரியாவோட சைஸை வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு சின்ன பர்டிகுலர் ஏரியாவை நான் ஃபோக்கஸ் பண்ணோம்னா கூட என்னால் இந்த மாதிரி வச்சு ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிஜிடெக் லைட்டை நான் வச்சுருக்கேன். அது மேலே என்னோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக வச்சுருக்கேன். நான் ஃபோக்கஸ் பண்ணதுமே அது ஸோ அதை மட்டும் அழகாக ட்ராக் பண்ணி நிற்கிது. இது வந்து மேனுவல் மோடில் என்னால் ஈஸியாக அப்பர்ச்சரையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஷட்டர் ஸ்பீடையும் எனக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஐஎஸ்ஓவையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. எனக்கு வேணும்னா ஆட்டோ அதாவது லைவ் வியூவை வந்து நான் ஆன் பண்ணிக்கலாம். லைவ் வியூவை ஆன் பண்ணிக்கிட்டா எனக்கு அது எவ்வளோ வெளிச்சத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் என்னால் பார்த்துக்க முடியுது. ஷட்டர் ஸ்பீடு பத்தலையா, நான் இன்னும் கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஷட்டர் ஸ்பீடை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். ஐஎஸ்ஓ வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம செட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒயிட் பேலன்ஸை நான் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் என்னால் மாற்றிக்க முடியும். எனக்கு கூல் டோன் வேணும்னா கூல் டோனுக்கும் போக முடியும், வார்ம் டோன் வேணும்னா வார்ம் டோனுக்கும் கொண்டு வர முடியும். இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நான் வந்து வேறு பெரிய சைஸில் வேணும்னாலும் பெரிய சைஸ்க்கு மாற்றலாம். ட்ராக் வேணும்னா ட்ராக் வச்சுக்கலாம். மல்டி ஸ்பாட்டு சென்டர் வைட்டடு, ஸோ இது மாதிரி விஷயங்களையும் என்னால் இங்கே அக்சஸ் பண்ணிக்க முடியும். மீட்டரிங் இப்போது இதை நான் ஆட்டோ மோடில் போடுறேன்னு வைங்களேன், போட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அது நம்ம இப்போ மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் அதுவாகவே இது பண்ணிக்கும். ஸோ இதை வந்து நான் லைவ் வியூவை வந்து ஆன் ஆஃப்லாம் செய்ய முடியாது. அது என்ன இருக்குது அப்படிங்கிறது அதுவே காமிக்கும். ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இந்த ஐஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா ஆட்டோன்னு வந்துருச்சு. இதை நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன், என்னால் சேஞ்ச் பண்ண முடியலை. பட் ஃபோட்டோ எடுக்கும்போது இது எவ்வளோ ஐஎஸ்ஓவில் இருக்குங்கிறது காமிக்கும், பட் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஷட்டரையும் வந்துட்டு என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஷட்டர் நான் திருப்புறேன் பாருங்க, ஆனால் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அப்பர்ச்சர் ஃப்ரண்ட்டில் இருக்க டயலு நான் அதை திருப்புறேன் பாருங்க, பட் இங்கே மாறவே இல்லை. இது என்ன செட்டிங்கில் இருக்குது, எவ்வளோவில் அது எடுக்க முடியுமோ அதுதான். அது ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஃபோக்கஸ் பாயிண்ட்டையும் என்னால் அந்த ஏரியாவையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. வைடாக தான் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ எனக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகணுமா இல்லை பின்னாடி இருக்கிறது ஃபோக்கஸ் ஆகணுமாங்கிறத என்னால் பிரிச்சே பார்க்க முடியல. மேனுவல் மோடில் வச்சுருக்கேன்னு வைங்களேன், எனக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்போசரை நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. எனக்கு இது மட்டும்தான் ஃபோக்கஸில் வேணும்னா நான் அதை மட்டும் அதுக்கேற்ற ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வச்சு ஃபோக்கஸ் ஏரியாவை வச்சு நான் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்குவேன். எனக்கு இது ஃபோக்கஸில் வேண்டாம், எனக்கு இது பின்னாடி இருக்கிறது தான் ஃபோக்கஸில் வேணும் அப்படின்னா நான் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை அங்கே கொண்டு போய் வச்சு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்குவேன், இதை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எனக்கு இது இப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு இது சென்டரில் வேணும். சென்டரில் வச்சுக்கிட்டு நான் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை மட்டும் நான் வேறு பாயிண்ட் வச்சுட்டு இதை நான் மூவ் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த கூட என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது பின்னாடி இருக்கிறது ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நகர்த்தி கொண்டு வந்து வச்சு இது எங்கேயாவது நான் ஓரத்தில் வச்சு கூட என்னால் இதை ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். நான் எப்படி வேணுமோ அப்படி என்னோட காம்போசிஷனை என்னால் இதில் செட் பண்ணிக்க முடியும். பட் ஆட்டோ மோடில் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த கன்வீனியன்ஸி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நான் அதுவாக இஷ்டத்துக்கு எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுமோ இப்போ பின்னாடி நான் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், அது ஃப்ரண்ட்லேயே ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. பின்னாடி இருக்கிறதுக்கு ஃபோக்கஸ் போகலை, கொஞ்சம் அப்புறம் நகர்த்த தான் அதுக்கப்புறம் போகுது. இப்போது இப்படி இருக்கும்போது நான் இப்போ காம்போசிஷன் பண்ண முடியாது. நகர்த்தி இங்கே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது எதையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸ்போசரையும் சுத்தமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு தேவையான அளவுக்கு இப்போ பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் டல்லான லைட் வேணும், இதுக்கு நல்லா பிரைட்டான லைட் வேணும்னு நினைக்கிறேன், பட் அதை பண்ண முடியல. அப்பர்ச்சரை வந்து மேக்ஸிமம் கொண்டு போகணும் அப்படின்னா பெரிய ஓப்பன் வேணும். எனக்கு இந்த லென்ஸில் 1.8 வரைக்கும் இருக்குது.
ஸோ 1.8 வரைக்கும் இதை நான் இறக்கணும் அப்படின்னாலும் என்னால் இதை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியலங்கிறத விட முடியலை, அக்சஸ் பண்ணவே முடியல ஆட்டோ மோடில். ஷட்டர் ஸ்பீடும் அப்படிதான், அதுவாக என்ன கொடுக்குதோ அதை தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். பட் மேனுவல் மோடில் நான் எனக்கு தேவையான அளவில் என்னால் வச்சுக்க முடியுது. எதை வேணாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி வேணாலும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். நான் சேஞ்ச் பண்ண எல்லாமே சேஞ்சும் ஆகும். பாருங்க, ஷட்டர் ஸ்பீட் மாறுதா. அப்பர்ச்சர் வேணும்னா நான் இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். ஷட்டர் ஸ்பீட் வேணும்னா நான் இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். அதே மாதிரி ஐஎஸ்ஓ வேணும்னா இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் ஒயிட் பேலன்ஸ்க்கும். இருட்டுக்குள்ள போட்டோ எடுக்க போறேன், எனக்கு வந்து அவைலபிள்ல இருக்கிறது என்னங்கிறது தெரியணும், லைட்டை மெஷர் பண்ண வேண்டாம் அப்படின்னா நான் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சு பார்த்துக்குவேன். இல்லை எனக்கு நான் அவைலபிள் லைட்டை வச்சு தான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு இதில் இருக்க அவைலபிளில் என்ன மாதிரி செட்டிங் வரும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நான் இந்த லைவ் வியூவை ஆனும் பண்ணிக்குவேன். எனக்கு எப்படி ஃபோட்டோ வரும் அப்படிங்கிறத என்னால் இங்கே பார்த்துக்கவே முடியும். பட் இதை ஆட்டோ மோடில் கொண்டு வரவே முடியாது. ஸோ இதனால தான் நம்ம மேனுவல் மோட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மேனுவல் மோடில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதும் செமி ஆட்டோமேட்டிக் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷட்டர் ப்ரியாரிட்டி மோட் ஆர் அப்பர்ச்சர் ப்ரியாரிட்டி மோடில் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்தாலும் நம்மளால் நமக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி ரிசல்ட் வேணுமோ ஸோ அதே மாதிரி ரிசல்ட்டாக நம்மளால் இந்த செமி ஆட்டோமேட்டிக் மோட் அண்டு ஃபுல்லி மேனுவல் மோடில் கொண்டு வர முடியும். நம்ம மல்டிபிள் லைட்ஸ், ஒரு 5 லைட்டில் இருந்து 6 லைட் இல்லை எவ்வளவோ லைட்ஸை வந்து நம்ம செப்பரேட்டாக பிரித்து நம்ம மேனுவலாக ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெலாம் கண்டிப்பாக மேனுவல் மோடு தான் கரெக்டாக இருக்கும். ஷட்டர் ப்ரியாரிட்டி மோட் ஆர் அப்பர்ச்சர் ப்ரியாரிட்டி மோடு கூட நமக்கு செட் ஆகாது. ஏன்னா ஷட்டர் ப்ரியாரிட்டி மோட்லையும் அப்பர்ச்சர் ப்ரியாரிட்டி மோட்லையும் அப்பர்ச்சரும் ஷட்டர் ஸ்பீடும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே கேமராவோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால என்விரான்மெண்டல் லைட் என்னங்கிறத கேமரா அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் கரெக்டான எக்ஸ்போஷரை நம்மளால் கொண்டு வர முடியாது. பட் ஃபுல்லி மேனுவல் மோடில் வந்து கேமரா எல்லாத்தையும் கவனித்தாலும் மீட்டர் மட்டும்தான் காமிச்சிக்கிட்டு இருக்கும். மீட்டரில் இவ்வளோ கம்மியாக இருக்குது, இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருக்கும். பட் நம்ம அதை பார்க்க தேவையில்லை. நம்ம ஃப்ளாஷ் எல்லாம் செட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதுனாலையும் நம்ம கரெக்டான எக்ஸ்போசரை ஈஸியாக ரீச் பண்ணிக்க முடியும் மேனுவல் மோடில். தேவையில்லாமல் கேமரா அதுவாக ஏதாவது ஒரு செட்டிங்கை மாற்றி விட்டு ஏதாவது எக்ஸ்போசர் அதிகப்படுத்துறது கம்மி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வேலைகள் எதையுமே பார்க்காது இல்லையா. அதனால் நமக்கு தேவையான ரிசல்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரியே நம்மளால் எடுத்துக்க முடியும் மேனுவல் மோடில். இது ஒரு மேஜர் ஒரு ப்ளஸ். செமி ஆட்டோமேட்டிக் மோடில் என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டோட கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் கேமரா அது எடுத்துக்கும். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா அவைலபிள் லைட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஆம்பியன்ட் லைட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, அவுட்டோரில் இந்த சன்லைட்டை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் மோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த ஆட்டோமேட்டிக் மோட் அப்படிங்கிறது எதுக்கு கொடுத்துருக்குறாங்க கேமராவில் அப்படின்னா, புதுசாக யார் கையிலாவது கேமராவை கொடுக்குறோம், அவங்களுக்கு இந்த அப்பர்ச்சர்னா என்னன்னே தெரியாது, ஷட்டர் ஸ்பீட்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்போஷரை மேனேஜ் பண்ண தெரியாது அப்படின்னா, ஒரு குழந்தை கையில் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேமராவை கொடுக்குறோம் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக் மோடில் நம்ம போட்டுட்டு கொடுக்குறோம்னா அதுவே ஓரளவு கரெக்டாக எக்ஸ்போசரெல்லாம் எடுத்துக்கும். ஸோ எதை ஃபோக்கஸ் பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் கேமராவே பார்த்துக்கும். ஸோ ஃப்ரேமில் அது கணிக்கிறது தான் சப்ஜெக்ட்டு, அது வைக்கிறது தான் லைட்டிங், அது எடுத்து கொடுக்கறது தான் ஃபோட்டோ. இது எல்லாமே கேமரா கண்ட்ரோலில் இருக்கணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது கேமரா கிடையாது நம்ம. ஸோ நமக்கு தேவையான ஃபோட்டோவை நம்ம எடுக்கணும்னா நம்ம எதை எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தானே டிசைட் பண்ணணும். ஷட்டர் ஸ்பீடை மேனுவல் மோடில் கண்ட்ரோல் பண்ண முடியுது, அப்பர்ச்சரையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஐஎஸ்ஓவையும் இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் ஆட்டோமேட்டிக் மோடில் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸில் இருக்கணும். அது ஃப்ரேமில் எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துலையே வச்சு அதை ஃபோக்கஸில் வைக்கணும். பேக்ரவுண்டில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணுமா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். முக்கியமாக ஒயிட் பேலன்ஸ், இதை நம்ம ஆட்டோ மோடில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அதுவே தான் கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் வார்மாக ஃபோட்டோ வேணும், கொஞ்சம் கூலாக ஃபோட்டோ வேணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது?
ஸோ 1 இல்லையா? அடுத்தது மீட்டரிங் மோடு. எந்த இடத்துல இருந்து லைட் எடுக்கணும் அப்படிங்கிறத செமி ஆட்டோமேட்டிக் மோடில் இருக்கும்போது நம்ம மீட்டர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பழைய வீடியோஸில். ஸோ அந்த மீட்டரிங்கே இந்த ஆட்டோமேட்டிக் மோடில் ஒர்க் ஆகாது. இதுதான் சப்ஜெக்ட்டு, இதுக்கு தான் நம்ம லைட் எடுக்கணும் அப்படிங்கிறது கேமராவுக்கு எப்படி தெரியும்? எப்படி நம்ம தெரிய வைக்கிறது? ஸோ அதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2வது பாயிண்ட்டும் அவுட்டு. 3வது லைவ் வியூ டெமோ. வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டானா ஆஃப் பண்ணிக்கலாம். இதையுமே வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ லைட்டிங்கை வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போதுலாம் என்ன பண்ணுறது? ஸோ அதுவும் அவுட்டு. 3 பாயிண்ட் ஆச்சா? அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு ஃபோக்கஸ் ஏரியா. ஃபோக்கஸ் ஏரியாவை நான் அந்த ஸ்கொயரை வந்து சின்னது பண்ணணுமா, பெருசு பண்ணணுமா, மீடியமாக வச்சுக்கணுமா, இல்லை அந்த ஃபோக்கஸிங் ஸ்கொயர் வந்து என்னோட ஃப்ரேமில் எந்த இடத்துல இருக்கணும், எதை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், நான் ஜோன் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை வைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னா, நான் ட்ராக் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரோல்ஸையும் நான் மேனுவலாக நான் செட் பண்ணும்போது எனக்கு இவ்வளவும் வந்து ஓப்பன் ஆகுது. பட் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும்போது வைட் ரேஞ்ச் ஏரியா மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்குது. ட்ராக்கிங்க்கும் வைட் ரேஞ்சுக்கும் மட்டும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அதாவது வைட் ரேஞ்சிலேயே ட்ராக்கிங்கு, வைட் ரேஞ்சில் ஃபோக்கஸ், அந்த மாதிரி அது மட்டும்தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கே தவிர என்னோட ஃபோக்கஸ் ஏரியாவை என்னால் சேஞ்ச் பண்ணிக்கவே முடியலை ஆட்டோ மோடில். ஸோ இது எதுவுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்கும் போது நம்ம எதிர்பார்த்த மாதிரியான அவுட்புட் எப்படி வரும்? ஸோ இதனால தான் ஆட்டோ மோடை கைவிட்டுட்டு மேனுவல் மோடில் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ கேமில் ஃபோட்டோ எடுக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அவசியம். இல்லைனா நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கே அவசியம் இல்லாமல் போயிடும். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவா, அது ஆட்டோமேட்டிக் மோடில் ஃபோட்டோ ஒரு நல்ல குவாலிட்டியில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், ஓகே. அதுலேயே ஃப்ளாஷும் வந்துடும் இல்லையா? ஜஸ்ட் அது பாப்அப் ஃப்ளாஷ் மூலமாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நல்ல க்ரியேட்டிவான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கெலாம் நம்ம லாங் எக்ஸ்போஷர் ஷாட்டெல்லாம் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து ஷட்டரை நம்ம டவுன் பண்ணி வச்சு தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். இந்த ஷட்டர் கண்ட்ரோலே அந்த இடத்துல இல்லைன்னா ஷட்டரை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சு ஃபோட்டோ எடுப்போம் ஆட்டோ மோடில்? ஸோ இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யோசித்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். நிதானமாக நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் அழகாக பொறுமையாக எடுக்கணும். அப்படி எடுக்கிற ஃபோட்டோ தான் பேசு பொருளாக இருக்கும். ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறோம், ஃபோட்டோ வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது. ஃபோட்டோ அப்படிங்கிறது ஃப்ளூக்கில் வர்றது கிடையாது, நம்ம கணிச்சு எடுக்கிறது தான் ஃபோட்டோ. எதை ஃப்ரேமில் வைக்கணும், என்ன மாதிரி காம்போசிஷன் யூஸ் பண்ணுறோம், எது சப்ஜெக்டு, எது பேக்ரவுண்டு, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். கவனிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கேமராவையும் ஃப்ரேமிங்கையும் எக்ஸ்போஷரையும் ஒயிட் பேலன்ஸையும் மீட்டரிங்கையும் எல்லாத்தையுமே அதற்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷட்டர் பட்டன் மேலே கையே வைக்கணும், ரைட்? ஆட்டோ மோடுக்கும் மேனுவல் மோடுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு யாராவது ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய்.